கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேலையில நம்மளோடு கூட, செய்தியின் வேலையில கூட நம்மளோடு கூட இடைப்படுவாராக. மனுஷங்க பேசுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே மாற போகிறது இல்ல. அவர் பேசினா நம்மளுடைய வாழ்க்கை மாறும். மனுஷன் பேசினா ஒண்ணுமே நடக்காது. ஆனா அவர் பேசினா எல்லாமே நடக்கும். இந்த வேலையில அவர் இடத்துல கேட்போம், ஆண்டவரே நான் இந்த இடத்துல வந்திருக்கேன், நீங்க என் கூட பேசுங்க. தனிப்பட்ட விதமா நீங்க என் கூட என்ன பேச விரும்புறீங்க, எதை பேச விரும்புறீங்க, நீங்க பேசுங்கப்பா, நான் கேட்கிறேன். அன்னைக்கு பாருங்க, மார்த்தாள் பல பல வேலையினால் தன்னை அலட்டி கொண்டவளாய் காணப்பட்டார். மரியாள் பாருங்க, அவர் என்ன பேச போறாரு, அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக அவர் முகத்தையே பார்த்துட்டு அவருடைய காலடியில போய் விழுந்து கிடக்குறார். எதுக்காக போய் விழுந்து கிடக்குறார்? அவர் என்ன பேசுவாரோ, அவர் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வரப்போகுது, என்ன வார்த்தை அவர் வாயிலிருந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆவலாய் போய் என்ன பண்றா, அவருடைய பாதத்துல அமர்ந்து அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார், வாயே பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைக்காக இன்றைக்கு கூட நம்ம பல பல வேலையினால மார்த்தாளை போல அலட்டி கொள்ளாதபடி, மரியாளை போல நீ பேசும் ஆண்டவரே, நீங்க என்ன பேச போறீங்க அதை கேட்க நான் ஆவலா வந்திருக்கேன். நீங்க என்னோடு கூட பேசுங்க, என் வாழ்க்கையை குறிச்சு பேசுங்க, என் வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை குறித்து பேசுங்க, என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லி பேசுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லி பேசுங்க. அப்படி கேட்டா நிச்சயமா அவர் பேசுவாருங்க. அவர் பேசாதபடி இருக்கிறதுக்கு கல்லோ மண்ணோ கிடையாதுங்க. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மரமோ கிடையாது, கல்லு கிடையாது, அவர் விக்கிரகம் கிடையாது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பேசுகிற தேவன், அவர் காண்கிற தேவன். அதனாலதான் ஆகார் சொல்றார், நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லிட்டு. அவர் நம்மளை காண்கிற தேவன். அவர் பேசட்டும், நம்ம கேட்கலாம். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், வெறுமை மாறும். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வெறுமை, ஏதோ ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை, ஏதோ ஒரு வெறுமை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குது இல்ல. எல்லாமே இருக்குது, ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெறுமை. குடும்பத்துல ஒரு வெறுமை, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வெறுமை, சரீரத்துல ஒரு வெறுமை, சில காரியங்களை வேலை ஸ்தலத்துல ஒரு வெறுமை, தனிப்பட்ட பிரயாணத்துல ஒரு வெறுமை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை, நம்மளுடைய மாம்சத்துல ஒரு வெறுமை, சில பேருக்கு வார்த்தையில வெறுமை. சில பேர் பேசும்போது அந்த வார்த்தை வெறுமையா இருக்கும். என்னங்க லைஃப், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, என்ன பண்றதுன்னே தெரியல, வாழ்க்கையே ஒரு மாதிரியா இருக்கு, வெறுப்பா இருக்குது, கடுப்பா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்குது. வார்த்தையில கூட சில பேருக்கு வெறுமையா, நிறைய இன்னைக்கு வார்த்தையில தான் நிறைய வெறுமை. வாயை திறந்தாவே ஒரு வெறுமையான வார்த்தைகள் தான், வெறுமையா பேசுறது, வெறுமையை காணப்படுகிறது. அந்த வெறுமை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்மளுடைய சரீரத்துல, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய சரீரத்துல, வேலை செய்கிற ஸ்தலத்துல, இப்படிப்பட்ட காரியங்கள்ல காணப்படுகிற வெறுமை மாறும். எப்படி மாறும் என்றால், அந்த வெறுமை அவருடைய வார்த்தையை கொண்டு மாறும். அவருடைய வார்த்தை வெறுமையை மாற்றும் வல்லமை உடையதாய் காணப்படுகிறது. நம்மளால ஒண்ணுமே முடியாது இந்த வெறுமையை மாத்துறதுக்கு. நம்ம மனுஷங்க தானே, இந்த வெறுமை காணப்படும். கட்டாயம் வெறுமை, எனக்கு எல்லாமே இருக்குதுங்க, வெறுமைன்னு சொல்றதுக்கு இல்ல, நல்ல வேலை இருக்குது, நல்ல பெத்தவங்க இருக்கிறாங்க, இது குடும்பத்துல நல்ல வருமானம் இருக்கு, என் சரீரத்துல நல்ல பலன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு பிளாங்கா இருக்கிற ஒரு காரியம். அந்த வெறுமையை தான் மாற்ற யாரால முடியும்? இயேசு கிறிஸ்துவினால் முடியும். அவருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வெறுமையை மாற்ற வல்லமை உடையதாய் காணப்படுகிறது. ஏசாயா 55 அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அதை அனுப்புனவர் எப்படிப்பட்டவர்? வெறுமையை மாற்றுகிறவர். அவர் வந்தால் அந்த வெறுமை மாறும். அவர் வந்தால் அந்த சூழ்நிலைகள் மாறும். நம்ம குடும்பத்திலயோ, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ ஏதோ ஒரு வெறுமை, அந்த வெறுமையை மாற்றுகிற இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வந்தால், அவருடைய வார்த்தை நம்மிடத்தில் கடந்து வந்தால் அந்த வெறுமை மாறும். அததான் வேத வசனம் சொல்லுகிறது, அது வெறுமையா என்னிடத்தில்
என்னிடத்திற்கு திரும்பாமல். அப்ப வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வெறுமை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெறுமை காணப்படுகிறது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிசப்பாயின்மெண்ட் காணப்படுகிறது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிளாங்கான காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அதை மாற்ற என்னால முடியாது. ஆனால் அதை மாற்ற யாரால முடியும்? கர்த்தருடைய வேத வசனத்தினால் முடியும். அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 55:11, வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய விருப்பம் என்பது ஒன்று இருக்கிறது, தேவ சித்தம் என்பது ஒன்று இருக்கிறது. நான் குறைவோடு தான் காணப்படணுமா? பலவீனத்தோடு தான் காணப்படணுமா? என் வாழ்க்கையில நான் தனிமையா தான் காணப்படுகணுமா? என் வாழ்க்கையில நான் சமாதான குறைச்சலோடு தான் காணப்படணுமா? என் வாழ்க்கையில நான் பிரச்சனையின் மத்தியில தான் நான் காணப்படணுமா? என் குடும்பத்துல இந்த கட்டோட தான் நான் காணப்பட வேண்டுமா என்றால் இல்லவே இல்ல. ஏன்னா அது நான் விரும்புகிறதை செய்து நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய விருப்பம் என்ன என்பது பரிபூரணமாய் நாம் வாழ வேண்டும் என்பது தான். எந்த குறைவும் இல்லாதபடி, மலடா இருக்கிற காரியங்கள் காணக்கூடாதபடி, ஏதோ ஒரு காரியம் வெறுமை, ஏதோ ஒரு காரியம் மலட்டு தன்மையோடு என் வாழ்க்கையில காணப்படுகிறது. அந்த வெறுமை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நம்மளுடைய வாழ்க்கையில மலட்டு தன்மையோடு காணப்படுகிறது. அந்த மலட்டு தன்மையை மாற்றக்கூடிய வார்த்தை யாரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது? கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது புறப்பட்டு வரும்பொழுது அது எப்படி பண்ணும்? அது நான் காரியம் ஆகும்படி அவர் விரும்புகிற காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற மலட்டு தன்மையை நீக்கி போடுவதற்காகவும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை மாற்றி போடுவதற்காகவும் அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனத்தின் கட்டு காணப்படுகிறது. இந்த வியாதியினால நான் ரொம்பவும் வேதனைப்படுறேன் ஆண்டவரே. எத்தனையோ டாக்டர்ஸ பார்த்துட்டேன். ஆனா இதுல கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படுகிறேன். யாராலுமே முடியல. பல பல விதமான ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன என்பதே புரியல. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை காணப்படுகிறது ஆண்டவரே. நான் வேலைக்கு போறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், நல்ல உத்தியோகத்துல இருக்கிறேன், நல்ல ஒரு புகழோடு கூட காணப்படுகிறேன். ஆனா அந்த வேலை ஸ்தலத்துல எனக்கு ஒரு வெறுமை ஆண்டவரே. என் வாழ்க்கையில எல்லாமே இருக்குது, ஆனா ஏதோ ஒரு வெறுமை என் குடும்பத்துல காணப்பட்டிருக்கு. என் வீட்டுல எல்லாமே இருக்குது, எல்லா காரியமும் காணப்படுகிறது, ஆனா எனக்கு எல்லா காரியமும் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெறுமை காணப்படுகிறது. ஏதோ ஒரு மலட்டுத்தன்மை என் வாழ்க்கையில காணப்படுகிறது. என் ஊழியத்துல நான் எல்லாமே செய்யறேன், ஆனா ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட். என் ஜெபத்துல நான் எல்லாமே பண்றேன், ஆனா என் ஜெபத்துல எனக்கு ஏதோ ஒரு குறைவா இருக்குது, ஏதோ ஒரு வெறுமை இருக்குது. சில பேருக்கு ஜெபத்துல வெறுமையா இருக்குங்க. நான் ஜெபம் பண்றேன் சிஸ்டர், ஆனா அந்த ஜெபத்துல எனக்கு வெறுமையா தான் இருக்குது. நான் முடிக்கும் பொழுது நான் எப்படி முடிச்சுட்டு வரேன், அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு வந்த பிறகு நான் வெறுமையோடு எழுந்துட்டு வரேன் சிஸ்டர். ஏன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் வருகிறது? உன் வெறுமை மாறும் மகளே, உன்னுடைய வெறுமை மாறும் மகனே. மலட்டுத்தன்மையாய் காணப்படுகிற காரியம், ஏதோ ஒரு மலட்டுத்தன்மை உன் வாழ்க்கையில இருக்குது இல்ல, அந்த மலட்டுத்தன்மையை நீக்கி போடுகிறவர் நான் இருக்கிறேன். நான் விரும்புகிறத உன் வாழ்க்கையில என்னால செய்ய முடியும், உன்னால செய்ய முடியாது. நான் நினைத்தா அதை மாற்ற என்னால முடியும். என் ஒருவரால மாத்திரம் தான் முடியும். என்னை தவிர உன் வாழ்க்கையில இருக்கிற வெறுமையை நீக்கி போட இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. உன் கணவராலேயோ, உன் பிள்ளைகளாலேயோ, இல்ல இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய மேதைகளாலேயோ, பெரிய பெரிய ஞானிகளால கூட முடியாது. அதை மாற்ற என் ஒருவரால மாத்திரம் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு இந்த நாளிலே இப்படியாய் கடந்து வருகிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது. பூமியானது எப்படியாய் காணப்படுகிறது? வெறுமையாய் காணப்படுகிறது, ஒழுங்கின்மையும் காணப்படுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சத்தியத்தோட ஆழத்தை, அதனுடைய டெப்த் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது சத்தியத்தில் இருக்கிற நுணுக்கங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பூமியானது, பூமி இருக்குது, அது ஒழுங்கின்மையாய் காணப்படுகிறது, வெறுமையாய் இருந்தது. அதே 3வது வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க.
இரண்டாவது வசனம் சொல்லுகிறது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது பூமி. மூணாவது வசனம் சொல்லுகிறது அதை கண்ட தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த ஒழுங்கின்மை மாறினது, அந்த இடத்துல அந்த வெறுமை மாறினது. அந்த வெறுமையை மாற்றக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை பூமியின் மேல் வந்தது. ஒரு வெளிச்சம் பூமியின் மேல் உண்டான உடனே அந்த பூமியில் இருந்த வெறுமை, அந்த இருள் என்ற வெறுமை நீங்கி வெளிச்சம் என்ற நிறைவு அந்த பூமியின் மேல் வந்தது. இன்றைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இருள் ஒளிந்து கொண்டு இருக்குது. நமக்கு தெரியல அந்த இருள் என்னன்றது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த இருள் என்ன என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வேளை ஒழுங்கா இருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு ஒழுங்கின்மை உள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருப்பது போல நமக்கு தோன்றலாம், ஆனால் ஏதோ ஒரு இருள் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். அந்த இருள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில எதை கொண்டு வருது? வெறுமையை கொண்டு வருகிறது. அந்த வெறுமை எப்படியாய் மாறும்? அவருடைய வார்த்தை உண்டான உடனே, அவருடைய வார்த்தை கடந்து வந்த உடனே அந்த இடத்துல வெளிச்சம் வந்தது, இருள் நீங்கி போயிற்று. அததான் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை வந்தவுடன் வெறுமை நீங்கும். வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிற காரியத்தை வாய்க்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை மாற்றக்கூடியவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்துல கூட ஒரு பெண் வெறுமையாய் காணப்பட்டாள். யார் என்றால் யோவான் 4ஆம் அதிகாரம் நமக்கு நல்லாவே தெரியும்ல. யாரு? சமாரிய ஸ்திரீ. இந்த சமாரிய ஸ்திரீயை பத்தி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச காரியம் தான். அவர் பிரயாணமா வராரு. அந்த இடத்துல சோர்வின் நிமித்தம் அமர்ந்த அந்த கிணற்று, யாக்கோபினுடைய கிணற்றின் அருகில என்ன பண்றாரு? அந்த கிணத்து மேல உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே அவருடைய சீஷர்கள் என்ன பண்றாங்க? உணவு கொள்ளும்படி, போஜனம் கொண்டு வரும்படி என்ன பண்றாங்க? கிராமத்துக்குள்ள நடந்து போறாங்க. அந்த இடத்துல அவர் தனித்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த தனித்து உட்கார்ந்த இடத்துல ஒரு பெண் என்ன பண்றா? தண்ணி எடுக்கிறதுக்காக, தண்ணி மொண்டு கொள்வதற்காக அந்த கிணற்றுக்கு அருகில வரா. வந்து அந்த கிணற்றுல தண்ணி எடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவ பாக்குறா. பார்த்த உடனே அவர் என்ன பண்றா? இவ கிட்ட ஒரு பேச்சு கொடுக்கிறாரு. அவ பேசுறா. பேசும் பொழுது ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னன்னு யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில 5 புருஷர்கள் அவளுடைய வாழ்க்கையில காணப்படுறாங்க. அவளுடைய எப்படிப்பட்டவளோ, அவளுடைய பர்சனல் லைஃப பத்தி நம்ம எதுவும் டீப்பா போக வேண்டாம். அவளுடைய வாழ்க்கை 5 புருஷர்கள்னு சொன்னாவே நல்லா நம்மளுக்கே தெரியும் அவள் எப்படிப்பட்டவளாய் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு. அவ பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றா. வந்த உடனே, நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே, எனக்கு புருஷன் இல்ல ஆண்டவரேன்னு சொல்ற. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு 5 புருஷங்க இருக்கிறாங்க, ஆனாலும் உனக்கு புருஷன் இல்லைன்னு நீ சொன்ன, உள்ளதை உள்ளபடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். ஆனால் 5 புருஷர்களும் இருந்தும் அவளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லை, ஒரு வெறுமை அவளுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. 5 புருஷருங்க, சம்பாத்தியம் இருந்திருக்கும், நல்ல வருமானம் இருந்திருக்கும், சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருப்பா, எல்லாமே இருந்திருக்கும். ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையில அந்தஸ்துகள் இருந்திருக்கும், பணம் இருந்திருக்கும், பொருள் இருந்திருக்கும், நகை இருந்திருக்கும், சகல விதமான வஸ்துக்கள் இருந்திருக்கும், அவளுடைய வீடு நிரம்பி இருந்திருக்கும். ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையில அவளுக்கு ஒரு வெறுமை காணப்பட்டது. அந்த வெறுமையின் நிமித்தம் அவள் இயேசு கிறிஸ்துவோட பேசும் பொழுது ஒரு வெறுமையோடு கூட பேசுறா. எனக்கு புருஷனே கிடையாது. அவன் நினைச்சிருந்தா யாராவது ஒருத்தனை கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் அவள் சொல்றா, எனக்கு புருஷனே கிடையாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ சொன்னது உண்மைதான். 5 புருஷர்கள் இருந்தும் அவளுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை காணப்பட்டது. உடனே இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அவளுடைய கண்கள் உலக ரீதியான கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவள் போய் என்ன பண்றா? அவளுடைய வெறுமை மாறி அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படி அவ கிராமம் முழுவதும் போயிட்டு என்ன பண்றா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாய் காணப்பட்டாள். முதலாவது வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் சொல்லிட்டு. அவ பாருங்க, 5 புருஷர்கள் இருந்தும் அவளுடைய வாழ்க்கையில வெறுமையாய் காணப்பட்டாள். ஒரு அங்கலாய்ப்போடு காணப்பட்டாள். என் வெறுமை மாறாதான்னு சொல்லிட்டு ஒரு தனிமையில அவ காணப்பட்டா. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, எப்படிப்பட்டவளாய் மாற்றுகிறார் என்றால், அவளை போய் என்ன பண்ற? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாய், ஒரு கிராமத்திற்கு நற்செய்தி அறிவிக்கிறவளாய் மாறினாள். அவளுடைய வெறுமையை தேவன்
இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்றாரு? மாற்றி போடுகிறாள். அவள் கண்கள் திறக்கப்பட்ட உடனே கிராமம் முழுவதும் போய் என்ன பண்றா? சுவிசேஷத்தை, ஒரு நற்செய்தி, வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், யார் அவருன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க, மேசியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நற்செய்தி அறிவிக்கிறவராய் காணப்பட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு வெறுமை, அந்த வெறுமையை மாற்ற இயேசு கிறிஸ்து ஒருவரால மாத்திரத்தான் முடியும். சகரியா பாருங்க, தேவாலயத்தில் பணிவிடை செய்கிறவராய் காணப்பட்டார். ஆலயத்துல உள்ள போயிட்டு தூபம் காட்டுகிறவராய் காணப்பட்டார். எலிசபெத் எப்படிப்பட்டவளா இருந்திருப்பார் பாருங்க. தேவனுக்கென்று பணிவிடை செய்கிறவர்கள், தேவனுக்காகவே நியமிக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை காணப்பட்டது. பிள்ளை இல்லையேன்னு சொல்ற ஒரு வெறுமை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, என்ன வசனம் சொல்லுகிறது? லூக்கா 1 36 வசனம் சொல்லுகிறது, மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, மலடி எண்ணப்பட்டவளுக்கு இது எத்தனாவது மாதம்? 6வது மாதமாய் காணப்படுகிறது. வேத வசனம் பாருங்க. சமாரிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை அவளுடைய வாழ்க்கையில இருந்தது. வாழ்க்கையில ஒரு வெறுமையாய் காணப்பட்டவளுக்கு இயேசு கிறிஸ்து வந்து அவளை நற்செய்தி அறிவிக்கிறவளாய், அவளுடைய வாழ்க்கையில இருந்த வெறுமையை நீக்கி போட்டு ஒரு கிராமத்திற்கே புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாய், வந்து பாருங்கள் என்று கூப்பிடுகிற அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையில இருந்த வெறுமையை மாற்றினால், அவளுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசும் பொழுது அவள் வெறுமையா தான் பேசுறாங்க. எங்க ஆண்டவரே, தண்ணி இல்லையே, இந்த தண்ணியை மொண்டு கொள்றதுக்கு கூட நான் கஷ்டப்படுறேனே, என் வாழ்க்கை வெறுமையா இருக்குதே. அவள் வெறுமையாய் பேசினா, அவள் வாழ்க்கையில அவ பேசுற வார்த்தை கூட இயேசு கிறிஸ்துவோடு வெறுமையாய் பேசினாள். ஆனால் அதுக்கு அடுத்த வசனங்கள் பாருங்க, கிராமத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து வந்து பாருங்கள் என்று கூப்பிடுகிற அளவுக்கு அவளுடைய வெறுமையை மாற்றி போட்டார். இங்க பாருங்க, மலடி எண்ணப்பட்டவளுக்கு இது 6வது மாதமாய் காணப்பட்டது. அவளுக்கு ஒரு வெறுமை, கர்ப்பத்துல ஒரு வெறுமை காணப்பட்டது. நமக்கு கூட இன்னைக்கு மலட்டு தன்மையான காரியங்கள், வெறுமையான காரியங்கள், ஏதோ ஒரு வெறுமை காணப்படுகிறது. அன்றைக்கு ஆதியாகமம் 1:2 சொல்லப்பட்டது போல ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை காணப்படுகிறதே ஆண்டவரே, ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிளாங்கா இருக்குது, என்னால இது எப்படி பண்றதுன்னு தெரியல. அன்றைக்கு பூமியில இருள் சூழ்ந்து கொண்டது போல, ஒழுங்கின்மையாய் காணப்பட்டது போல என்னுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு ஒழுங்கின்மை, ஏதோ ஒரு வெறுமை காணப்படுகிறது. இந்த வெறுமை எப்படி மாறும்னு எனக்கு தெரியல. இந்த இருள் எங்கேயே இருக்குது, அந்த இருளை எப்படி வெளியேற்றுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று 3வது வசனத்துல வார்த்தை இப்படியா எழுதப்பட்டிருக்குது. எழுதப்பட்ட உடனே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் பாருங்க, அந்த இடத்துல வந்த உடனே பூமி, ஒழுங்கின்மையா இருந்த பூமி எப்படியாய் மாறினது? ஒழுங்காக மாறினது. வெளிச்சம் உண்டானது, இருள் ஓடி போனது. நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு விதமான ஒரு இருள் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வியாதி என்ற இருள் இருக்கலாம், மலட்டுத்தன்மை என்ற இருள் இருக்கலாம், ஒரு வெறுமை காணப்படலாம். ஏதோ ஒரு ஒரு இருள் போல ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில அடைத்து கொண்டு அது முன்னேற கூடாதபடி என்ன பண்ணுது? நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. மன அழுத்தத்தின் நிமித்தம் ஒரு வெறுமை என்னுடைய வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆகல. ஜனங்களை பார்த்தா பச்சிக்கிற ஓநாய்களை போல இருக்கிறாங்க. பார்த்தாலே பயமா இருக்குது. யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியல. நம்பி பேசக்கூட எனக்கு பயமா இருக்குது. ஏன்னா அவங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாய் காணப்படும் கூட எனக்கு தெரியல. அப்படின்னு சில பேர் ஜனங்க கிட்ட பேசுறதுக்கு கூட ஒரு பயம். ஏனென்றால் அந்த வார்த்தையை கண்டு அவங்க வாழ்க்கையில ஒரு வெறுமையை உண்டாக்கி கொள்வார்கள். அந்த வெறுமையை மாற்ற யாரால முடியும்? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர், அவருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில வந்தா அந்த வெறுமையை மாறும். அவருடைய வார்த்தை வெறுமையை மாற்றக்கூடிய வல்லமை உடையது. அதுதான் ஏசாயா 55:11 சொல்லுகிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வெறுமையை மாற்றுவதற்காகவும், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த இருளை போக்குவதற்காகவும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஒழுங்கின்மையை மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தை கடந்து வந்தால் அவர் விரும்புகிற காரியத்தை வாய்க்கும். அவருடைய விரும்புகிற காரியம் என்ன? அன்னைக்கு சமாரிய ஸ்திரீகளுடைய கண்கள் திறக்கப்படாம இருந்தது. அதனாலதான் அவளுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை. மேசியாவை கண்டவுடன், இயேசு கிறிஸ்துவை கண்டவுடன், அவள் பார்த்தவுடன், அவள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை முகமுகமாய் பார்த்தவுடன் அவளுடைய வாழ்க்கையில இருந்த வெறுமை நீங்கினது. இன்றைக்கு கூட நாம் அவருடைய சமூகத்திற்கு போகும்போது, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு வெறுமை ஒளிஞ்சிட்டு இருக்குதுப்பா. அந்த வெறுமையை மாத்த, அந்த மலட்டு தன்மையை நீக்க, மலடி எண்ணப்பட்டவளுக்கு இது 6வது மாதம் என்று வேத வசனம்
எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1 அதிகாரம் 37 சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. தேவனால் கூடாத காரியம். அப்ப அவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வெறுமையை மாற்ற அவரால முடியும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற மலட்டுத்தன்மையை நீக்கி போட அவரால முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை போக்க அவரால முடியும். அதத்தான் ஏசாயா 55:11 நான் விரும்புகிறதை செய்து. அவர் விரும்புகிற காரியம் என்னங்க? மலட்டுத்தன்மை. மலட்டுத்தன்மையோடு இருக்கிற காரியங்களை நீக்கி போடுவார். நம்மளுக்கு மலட்டுத்தன்மையோடு இருக்கிறோமா, மலடும் கர்ப்பம் விழுகிறதும் உன்னுடைய இதுல இல்லைன்னு சொல்லிட்டு, உன்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது. மலடும் கர்ப்பம் விழுகிறதும் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லைன்னு வேத வசனம் இருக்குது. அப்ப மலட்டுத்தன்மையோடு இருக்கணுமா? கர்ப்பம் விழுகிறது நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படணுமா? இருளோடு கூட காணப்படணுமா? வெறுமையோடு கூட காணப்படணுமா? பலவீனத்தின் நிமித்தம் காணப்படணுமா? வியாதியோடு கூட காணப்படணுமான்னு சொன்னா நிச்சயமா கிடையவே கிடையாது. பொத்தல் பையில போட்டது போல என்னுடைய சம்பாத்தியத்தை முழுவதும் எடுத்துட்டு போயிட்டு நான் பொத்தல் பையில போடணுமான்னு சொன்னா நிச்சயமாய் கிடையவே கிடையாது. இதெல்லாம் மாறணும். இது எல்லாம் மாற்றக்கூடிய வார்த்தை யாரிடத்தில் இருக்கிறது? அவரிடத்தில் இருக்கிறது. அது நான் விரும்புகிற காரிய வாய்க்கும்படி ஆகும். அவருடைய காரியம் நம் ஆசீர்வாதத்தோடு இருப்பதற்காக, நம்ம சந்தோஷமா இருப்பதற்காக, சமாதானத்தோடு வாழ்வதற்காக, நம்முடைய குறைவுகள் மாறுவதற்காக, நம்முடைய வெறுமைகள் மாறுவதற்காக, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்குவதற்காகத்தான் அவருடைய வார்த்தை நம்மளுடைய இருதயங்கள் இந்த நாளில் கடந்து வந்து கிரியை பண்ணுவதாக. அவருடைய ஏசாயா 55:11 பிரகாரமா நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தை கடந்து வந்து, அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை கடந்து வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வெறுமையை இந்த மாதம் முடிவதற்குள்ள நீக்கி போடுவதாக. ஒருவேளை இன்றைக்கு இந்த மலட்டுத்தன்மையோடு கூட கர்ப்பம் விழுகிறதோடு கூட காணப்படும் என்றால், இந்த ஆண்டு முழுவதுக்குள்ளும் கர்த்தர் இந்த வெறுமையை, நம்ம வயிற்றில் இருக்கிற வெறுமை தடவி பார்த்து, ஆண்டவரே என் வயிறு வெறுமையாய் காணப்படுகிறது. ஒருவேளை காலை தடவி பார்த்து, ஆண்டவரே என் கால் வெறுமையாய் நடக்க கூடாதபடி வெறுமையாய் காணப்படுகிறது. கையை தடவி பார்த்துட்டு, ஆண்டவரே என் கை வெறுமையாய் காணப்படுகிறது. என் இடுப்பு பகுதி வெறுமையா இருக்குது, நிற்க கூடாதபடி. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது. என் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது. என் வீடு வெறுமையாய் காணப்படுகிறது. என் ஒர்க்கிங் இடத்துல என்னுடைய ஆபீஸ் வெறுமையாய் காணப்படுகிறது. என் தனிப்பட்ட வாழ்க்கை வெறுமையாய் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த நாளில கண்ணீரோடு கூட நாம் இருப்போம் என்றால், அந்த வெறுமையை நீக்கி போடுகிறவர் இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய வார்த்தை கடந்து வரட்டும். இந்த வார்த்தை கடந்து வந்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான வெறுமையும், எல்லா விதமான இருளும், எல்லா விதமான மலட்டுத்தன்மையும் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக நீக்கி போட்டு, அது அவர் விரும்பின காரியத்தை நிறைவேற்றுவதாக தேவன் தாமே இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.